MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய மாணவரணி தலைவர் மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் குறித்தும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் கடுமையான விமர்சனங்களை, அவதூறுகளை, வன்மத்தை கொட்டி தீர்த்திருக்காரு. நான் நினைச்சேன்னா 2 ஆண்டுகளை நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி சொல்லியிருக்காரு. அதே போல நாம் தமிழர் கட்சி ஈழத்தமிழர்களுக்கு என்ன செய்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி உண்மையிலே ஈழத்தமிழுக்கு என்ன செய்தது, ஏன் கட்சியை தடை பண்ணணும்னு சொல்லி ராஜீவ்காந்தி சொல்றாரு அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். ஒரு தனியார் ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியில் திமுகவுடைய மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அண்ணன் சீமானவர்கள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. ஏன் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறார் அப்படின்னா, கடந்த 8ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவுடைய தலைவர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு பாடலை, அது அதிமுகவுடைய தேர்தல் மேடைகளில் அதிமுக பிரச்சார பாடல் போல ஒலிக்கப்பட்ட ஒரு பாடலை நான் பாடிடுறேன். அந்த பாட்டை எனக்கு முன்னாடி பாடினது அண்ணன் சீமானவர்கள் ஒரு ஏர்போர்ட் இருக்கும்போது பாடுறாரு. அந்த பாட்டை பாடும்போதே அண்ணன் சீமானவர் தான் முன்னாடி பாடினார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியே பாடுறேன். அதில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வருது. அந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையை பயன்படுத்தி கலைஞர் கருணாநிதியை இழிவுபடுத்தான்னு சொல்லி என் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த வழக்கு சாட்டை துறைமுகனுக்கு பொருந்தாது. இதில் அவர் குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் இந்த பாடலை பாடலை. அதே போல் இந்த வழக்கில் அவர் முறையாக கைது செய்யப்படலை, 41A சம்மன் கொடுக்கலை, சம்மன் கொடுத்து முறைப்படி கைது செய்யப்படலைன்னு சொல்லி திருச்சியில் இருக்கக்கூடிய நீதிபதி என்னை விடுதலை பண்ணார். அதாவது ரிமாண்ட் செய்ய முடியாதுன்னு சொல்லி ரிமாண்ட் ரிஜெக்ஷன் செய்யப்படுது. அதற்கப்புறம் நான் ஹைகோர்ட்டுக்கு போய் இவங்க தொடர்ச்சியாக சம்மன் அனுப்புகிறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போகிறோம், இந்த வழக்கில் கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்குறதுக்காக போகிறோம். அங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வார்த்தையை இனிமேல் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிபதி சொல்கிறாரு. அதுக்கு ஒரு அஃபிடேவிட் போட சொல்கிறாரு. அப்போ நீதிமன்றத்தில் நம்ம ஒரு அஃபிடேவிட் போடுறோம். என்னென்னா, இந்த வார்த்தையை உள்நோக்கத்தோடு நாங்கள் பயன்படுத்தலை, இந்த வார்த்தை அதிமுகவுடைய மேடைகளில் பாடப்பட்ட வார்த்தை. அதே போல் யூடியூப்பில் 12 வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்றப்பட்ட ஒரு வீடியோ இது. ஒரு தேர்தலில் ஒரு பிரச்சாரம் செய்யும் பொழுது ஒரு கட்சியை விமர்சனம் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கொள்கை பரப்பு செயலராக இந்த பாடலை நான் பாடின ஒழிய தனிப்பட்ட முறையில் யாரையும் காயப்படுத்துவதற்காக இந்த பாடலை பாடலை. இந்த பாட்டில் வந்த வார்த்தை என்பது குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கலைஞர் கருணாநிதி அவர்களே பல முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. பராசக்தி படத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாசப்பறவைகள் சிவகுமார் அவர்கள் நடித்து வெளிவந்த கலைஞருடைய பாசப்பறவைகளில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த வார்த்தையை பல இடங்களில் பயன்படுத்தியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது அதிமுகவை கேள்வி கேட்கும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு அரசனுடைய தமிழ் பாட புத்தகத்தில் அகர முதலி வருது. அதில் இந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இந்த வார்த்தை குறித்து எழுதியிருக்காரு. கந்தசஷ்டி கவசத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. இப்படி பல விளக்கங்களை நம்ம நீதிமன்றத்தில் கொடுத்தோம். அஃபிடேவிட்டில் கூட அவங்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சொன்னாங்க இல்லையா, அது மன்னிப்பு கேட்டு கிடையாது. இந்த வார்த்தையை உள்நோக்கத்தோடையும் பயன்படுத்தலை, இனிமேலும் இந்த வார்த்தையை யார் மனதையும் புண்படுத்தும்படி நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க, நமக்காகவே ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில் இந்த குறிப்பிட்ட வார்த்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிக்கக்கூடிய சொல்லு. அதனால் இனிமேல் படங்கள்லையோ இப்போ மேடைகள்லையோ யாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு அரசாணை போட்டிருக்காங்க. அப்போ இனிமேல் பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம தெரியாமல், எனக்கு உண்மையிலே தெரியாது, அதுதான் நீதிமன்றத்துலையும் சொன்னேன், வெளியே பேட்டியாகவும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன், உண்மையிலே தெரியாது. அதனால் அதை நம்ம சொன்னோம். இப்போ அதன் தொடர்ச்சியாக சீமானவர்கள் கடந்த 4ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த பாடலை மீண்டும் பாடுறாரு. அப்போ அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை, அதுக்கு வேற ஒரு வார்த்தை போட்டு அந்த பாட்டை பாடுறாரு. அப்படி பாடும்போது அவர் அண்ணன் சீமானவர்கள் அறச்சீற்றம் கொண்டு, இந்த வழக்கில் நான் கைது செய்யப்படுறேன், கைது செய்யப்படும் போது இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாமல் என்னுடைய அலைபேசி 2 அலைபேசிகளும் பறிக்கப்படுது. இந்த பாட்டு மேடையில் பாடினது
மேடையில் பாடினதுக்கு விக்கிரவாண்டியில் எஃப்ஐஆர் போடலாம், விழுப்புரத்தில் எஃப்ஐஆர் போடலாம், இல்லைனா சரி திருச்சியில் புகார் கூட திருச்சியில் எஃப்ஐஆர் போட்டிங்க, ஓகே. அது யூடியூப்பில் ஏற்றிருக்காங்க. நான் என் ஃபோனில் அந்த வீடியோ எடுக்கலை, என் ஃபோனில் அந்த பாட்டை கேட்கலை. அப்போ இந்த ஃபோனுக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் இந்த வழக்கில் என் ஃபோனை சீஸ் பண்ணணும் அப்படின்னு பம்படியாக அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார். எஸ்பி வந்து உங்கள் ஃபோன் மேலே தான் குறியாக இருக்கார், உங்கள் ஃபோனை சீஸ் பண்ணணும்னு சொன்னார், உங்கள் ஃபோனுக்குள்ளே அவருக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு சொன்னார். ஆனால் இப்படி ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் பேசிய வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் இல்லை சில புடுங்கிகள், சில அறிவாளிகள், துரைமுருகன் எதுக்கு அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சார், திருப்பி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சார். ரெக்கார்ட் பண்ணலாம் வைக்கலை, அது ஒரு வாட்ஸ்அப்பில். இப்போ நான் ஒரு குரல் பதிவு போடுறேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அவர் நல்லா இருக்கேன். அவர் இந்த 2 கான்வர்சேஷன் இணைச்சு ஃபோன் கான்வர்சேஷன் மேலே ஒருத்தன் மாத்திரான். ஒருத்தனுடைய ஃபோனுங்கிறது அவனுடைய ப்ரைவேசி. அது எல்லாருடைய ஃபோனுக்குள்ளேயும் நுழைஞ்சு போய் நீ என்னென்ன வச்சிருக்கன்னு எடுத்து வெளியே போட்டால் என்ன ஆகும்? ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு 1 மணி செல்ஃபோனை ஃபார்மெட் அடிச்சுருக்க முடியுமா? இல்லை ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு புது செல்ஃபோன் வாங்க முடியுமா? இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடக்கூடியவன், கேவலமான தொழில் செய்யக்கூடியவன் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஃபோனை மாற்றுவான், இல்லை ஃபோனை வந்து டெலிட் பண்ணி வைப்பான், இல்லை ஃபோனை வந்து ஃபார்மெட் பண்ணி வைப்பான். நம்ம அப்படி ஃபார்மெட் பண்ணி வச்சா கூட திருப்பி ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு எடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் உருவாயிருச்சு. அப்படி ஃபோனை எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஃபோனை எடுத்து வச்சுட்டு அந்த ஃபோனில் சில ஆடியோக்கள் எடுத்து இப்படி பார்த்தீங்களா நாம் தமிழ் கட்சிக்குள்ளே எப்படி பேசிக்கிறான்னு சொல்லி கட்சிக்குள்ளே இன்டர்னலாக பேசக்கூடிய செய்திகளை எடுத்து வெளியே போட்டு குளிர் காஞ்சி அதில் வேறு ஏதாவது சிக்குமான்னு பார்த்துருக்கானுங்க. ஒன்றும் சிக்கணுன்னே இந்த மாதிரி வந்து சரக்கு கேட்டாங்க, முறுக்கு கேட்டாங்க, அதை கேட்டாங்க, இதை கேட்டாங்கன்னு சொல்லி அடுத்தவனுடைய தனிப்பட்ட விஷயத்தை எடுத்து வெளியே போட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் முயற்சி பண்ணியது. அதற்கு காவல்துறை அதிகாரி துணை போனார், ஒட்டுமொத்தமான இந்த அமைப்பும் துணை போச்சு. இதை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அரைச்சிட்டு கொண்டு பேசுறாரு. என் ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு என் ஃபோன்லேருந்து நீ ஆடியோ வெளியிட்டுனா என் ஃபோனில் என்ன இருக்கும்? உங்களை வந்து இந்த மாதிரி திட்டின வார்த்தை தான் இருக்குன்னு சொல்லி ஒரு 2 வார்த்தையை சொல்கிறாரு. அது பாமர மொழியில், மக்கள் மொழியில் என் ஃபோனை எடுத்துகிட்டு என் ஃபோனில் இருக்க நீ உரையாடல் எடுத்து வெளியே போடணும்னா இது கேவலமான அரசியல் இல்லையான்னு சொல்லி கேட்குறேன். இதுக்கு தான் நீ படித்து வந்தியா, இதுக்கு தான் நீ வந்து அதிகாரி ஆணையா அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் சீமானுடைய அரசியலா? சீமான் எப்படி ஆபாசமாக பேசுகிறாரு? ஏன்னா சீமானன்னு எனக்கு பேசின செய்தி எடுத்து வெளியே போடுற நீ யோக்கியன், அதை கண்டிக்கிற சீமானன்னை வந்து தவறானவரா? நான் கைதானதுலேருந்து 15 நாட்கள் சாட்டை துரைமுருகன் ஆடியோ லீக்கு, சீமான் ஆடியோ லீக்கு, காளியம்மா ஆடியோ லீக்கு, சிவசங்கர் ஆடியோ லீக்கு, இடுமோனங்கார்த்தி ஆடியோ லீக்குன்னு சொல்லி எங்களுடைய தனிப்பட்ட உரையாடலை எடுத்து வெளியே போட்டு அதில் குளிர்காயும் போது உங்களுக்கு இனிப்பாக இருந்துச்சு, அதில் உங்களுக்கு சுகமாக இருந்துச்சு. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்தும் திமுக குறித்தும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசினவுடனே உங்களுக்கு வலிக்குதோ? அப்போ எங்களுக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, என்ன? அதை தான் நான் கேட்குறேன். இதே ராஜீவ்காந்தி இதெல்லாம் அறம் இல்லைப்பா, இதெல்லாம் நியாயம் இல்லைப்பா, அடுத்தவனுடைய தனிப்பட்ட உரையாடல் குறித்து பேசக்கூடாதுப்பா அப்படின்னு பேசியிருந்தா ராஜீவ்காந்தி யோக்கியன், அவன் உண்மையிலே நல்லவர், அவர் பெரியாருடைய சீடரு, அவர் வந்து கலைஞருடைய அரசியல் வாரிசு, இல்லை வந்து அவருடைய இது போல் உதயண்ணாவுடைய அரசியல் வாரிசு அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடலாம், மகிழ்விக்கலாம். அவர் ரொம்ப நல்லவருப்பா, அறிவு நாணயம்ப்பா அப்படின்னு சில்லறையை சிதற விடலாம். அடுத்தவனுடைய உரையாடலை பற்றி, ஃபோனுக்குள்ளே இருந்ததை பற்றி அதில் சொன்னார். ஃபோனில் வந்து அதிகாரிகள் எடுத்து வெளியிட்டா நீங்கள் வழக்கு கொடுக்க வேண்டியதானே? வழக்கு கொடுத்தா எடுத்து நடத்திடுவீங்களா? இதே அதிகாரி குறித்து எந்த அதிகாரி இந்த ஆடியோக்கள் எடுத்து வெளியிட்டாரோ, திருச்சி எஸ்பி திரு வருண்குமார் அவர்கள் மீது சென்னை டிஜிபி அலுவலகத்திலையும் திருச்சி ஐஜி அலுவலகத்திலையும் புகார் கொடுத்துருக்கோம். மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவர் மீது தனிப்பட்ட வழக்கு போட்டிருக்கிறோம். அது விசாரணைக்கு வரப்போகுது. ஆனால் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட காவல்துறை அதிகாரியை பற்றி புகார் கொடுத்தா எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? வேலையே பயிரை மேஞ்சா யார்கிட்ட போய் நம்ம புகார் கொடுக்க, யார் மீது நடவடிக்கை எடுக்க? ஒருத்தன் செஞ்ச செயலை தவறுன்னு சொல்லி அண்ணன் சீமான் அரசிட்டம் கொண்டு பேசியதை அதிகாரியை எப்படி பேசலாம்? ஆபாசமாக பேசிட்டாரு, இழிவாக பேசிட்டாரு, கேவலமாக பேசிட்டாரு, கெட்ட வார்த்தை போட்டு பேசிட்டாரு. நீ செஞ்ச செயல் மட்டும் இனிப்பான செயலா, நல்ல செயலா? அது திருட்டு போய் செய்கிற செயல் இல்லையா? திருடன் செய்கிற செயல் இல்லையா? என்னோட செல்ஃபோனை களவாண்டு போயிருக்கிறான், களவாண்டு திருட்டுத்தனமா? லீகல் கிடையாது. செல்ஃபோனில் என்ன நீ ஆய்வு செய்யணும்? இந்த காணொலியை இந்த செல்ஃபோனில் பார்த்துருக்கனா, இல்லை இந்த காணொலியை இந்த செல்ஃபோன் மூலியமாக பதிவேற்றம் செஞ்சுருக்கனா, இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அந்த பாடப்பட்ட பாடலை இந்த ஃபோன் மூலியமாக ஏற்றி என்னுடைய சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கனா, அதை பார்க்கலாம். அது நீ ஃபாரன்சிக் லேப் கொடுக்கலாம். இது வரைக்கும் நீதிமன்றத்தில் அந்த ஃபோனை ஒப்படைக்கலை. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. கேட்டால் வந்து இது போயிட்டே இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இந்த வழக்கு என்ன இன்வெஸ்டிகேஷனு? இந்த வழக்கே பொய் வழக்கு. இந்த வழக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் பொருந்தாது, முழுக்க அப்பட்டமான பொய் வழக்கு. நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் நம்ம வந்து பொய் வழக்கு என்று சொல்லி அதுக்கு வாங்க போகிறோம். அது உடையத்தான் போகுது. ஆனால் உங்களுக்கு தேவை சாட்டை துரைமுருகன் கிடையாது, அவனோட ஃபோனு. அந்த ஃபோனில் ஏதாவது சிக்குமா,
அதை வச்சுக்கிட்டு கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திடலாமா, கட்சிக்குள்ள இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணிடலாமா, கேரக்டர் அசாசினேட் பண்ணிடலாமா அப்படிங்கிற நோக்கத்தோடு மட்டுமே அந்த அலைபேசி பறிக்கப்பட்டது. அதுக்கு தான் அண்ணன் சீமான் பேசினார். இப்போ அதுக்கு ராஜீவ்காந்தி பொங்கி எழுந்துட்டாப்புல. கலைஞர் அவர்களை விமர்சனிச்சுதான் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ கலைஞர் குடும்பத்தார் விமர்சித்தால் அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, லாஜிக் இருக்குது. எங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் பேசிட்டீங்க, நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லி ஏன் ராஜீவ்காந்தி துடிக்கிறாரு? கலைஞர் கருணாநிதியை பற்றி பேசுனா ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணுங்கிறாரு. நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணுறதா இருக்கட்டும், முதல்ல ஒரு பெயில் பெட்டிஷன் எப்படி போடுறதுன்னு போய் கற்றுட்டு வா. ஒரு பெயில் பெட்டிஷன் எப்படி போடணும்னு ராஜீவ்காந்திக்கு தெரியுமா? ராஜீவ்காந்தியை என்னமோ திமுக கட்சிக்காரங்களாம் ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த திமுகவில் பரம்பரையாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்கெல்லாம் உண்மையிலே வந்து அந்த மொழிப்போரில் ஈடுபட்டு அண்ணாதுரையுடைய வரலாறை படித்து கலைஞர் கருணாநிதியோட ஏதோ அரசியல் பண்ணி அவங்க வந்து திமுகவில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த அளவுக்குலாம் வந்து கொதிக்க மாட்டாங்க. இந்த பஞ்சத்துக்கு போனாங்க பாருங்கள், இந்த பரம்பரை பிரச்சனை கிடையாது, பரம்பரை திமுக. இந்த பஞ்சத்துக்கு பிழைக்க போன ஆட்கள் தான் அப்படியே வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறது. இப்போ கூட ராஜீவ்காந்தி குறித்து இந்த வீடியோ பேசுகிறத அண்ணன் சீமான் விரும்பவே மாட்டார். அவரை பற்றி ஏதாவது செய்தி போனால் கூட, ஓ சாரா, சார் நம்மளை பேசத்தான் செய்வார், நம்மளை பேசினா தானே சாருக்கு பொழப்பு ஓடும் அப்படி தான் சொல்லுவார் ஒழிய, விடுப்பா விடுப்பா அதெல்லாம் பேசாதப்பா இருப்பேன், இதை பேசுறதுனா கூட என்னை கண்டிப்பார். ஆனாலும் ரொம்ப பேசிட்டீங்க, நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணுற அளவுக்கு பேசிட்டீங்க. நாம் தமிழர் கட்சியை நான் தடை பண்ணிடுவேன். இவர் என்ன தேர்தல் ஆணையரா, இல்லை என்ஐஏ அதிகாரியா, இல்லை நீதிபதியா, இல்லை இந்தியாவுடைய பிரதமரா? யார் ராஜீவ்காந்தி நீங்கள் நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணுறதுக்கு? தடை பண்ணுற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட கனிம வளத்தை கொள்ளையடிச்சதா, இல்லை ஆத்துமல்ல கொள்ளையடிச்சதா, இல்லை பல கோடிகளை ஊழல் பண்ணி சம்பாதிச்சிருச்சா? நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிருச்சு? நாம் தமிழர் கட்சி வெளிநாட்டிலேருந்து லட்சக்கணக்கான பணத்தை வாங்குது, அது இல்லீகல். அதனால் நாம் தமிழர் கட்சி தடை பண்ணணும். வெளிநாட்டிலேருந்து நாம் தமிழர் கட்சிக்கு கோடி கோடியாக பணம் வருதுன்னா அதை தடுப்பதற்கு அமலாக்கத்துறை இருக்கிறது, வருமான வரித்துறை இருக்கிறது. ராஜீவ்காந்திக்கு ஏன் வலிக்குது? நாம் தமிழர் கட்சிக்கு லண்டன்லேருந்து பணம் வருது, கனடாலேருந்து பணம் வருது, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா கடந்த 10 வருஷமாக நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது அண்ணன் சீமானுக்கு பணம் தேவைன்னு சொல்லி பல பேர்ட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. வாங்கினவங்க பேர் பட்டியல் எடுத்து நான் வெளியே போட்டால் நல்லா இருக்குமா? ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸில் எவ்வளோ வாங்கினீங்க? அமெரிக்கா ஐயா வடிவேல் ஐயாட்ட எவ்வளோ வாங்கினீங்க? என்ன சொல்லி வாங்கினீங்க? சீமானன்லாம் அவர் நல்லா தான் இருக்கார், அவர் வேலையை அவர் பார்த்துக்குவார், தலைமைக்கெல்லாம் பணம் கொடுக்காதீங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி 2009லேருந்து 2020 வரைக்கும் எந்த வேலைக்குமே போகாமல் கட்சிக்காரனுடைய பணத்தில், வெளிநாட்டுடைய ஈழத்தமிழர்கள் பணத்தில் உடம்பு வளர்த்த ஒரே ஆள் ராஜீவ்காந்தி. நான் 2010 கட்சிக்கு சேர்ந்தேன். கட்சியில் சேரும்போதே 45,000 ரூபா சம்பளத்தோட 2010 வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரேன்பேக்ஸில் 60,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்திலே நான் ஒரு 2015 ஃபார்மா கம்பெனி தொடர்ந்தேன். கட்சி வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு நிறுவனத்திலையும் பணி செஞ்சு கொண்டு ஒரு நிறுவனத்தையும் நடத்தி கொண்டு அதன் பிறகு யூடியூப்பில் நடத்தி யூடியூப்பில் ஒரு வருமானத்தை எனக்கும் வைத்துக்கொண்டு கட்சிக்கும் கொடுத்துக்கொண்டு கட்சியை வச்சு சம்பாதிச்சு வாழலை. தம்பி ஹிம்லர் இருக்கானா அவன் ஒரு வேலை பார்க்குறான், மதிவானன் இருக்காருன்னா அவர் ஒரு வேலை பார்க்குறாரு, காளியம்மாள் இருக்காருன்னா ஒரு வேலை பார்க்குறாங்க, கார்த்திகா இருக்கானா ஒரு வேலை பார்க்குறாங்க, அண்ணன் ஹிமாயின் இருக்கானா ஒரு காலேஜ் வச்சிருக்காரு, நெல்லை சிவகுமார் இருக்கானா ஒரு பணி செய்கிறாரு. இப்படி கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பணி செய்து கொண்டு தான் கட்சி வேலை பார்க்குறாங்க. உங்களை மாதிரி கட்சை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு எவனும் கட்சி வேலை பார்க்கல. அண்ணன் சீமானுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுவதற்கும் அண்ணன் சீமான் பெட்ரோல் டீசல் போடுவதற்கும் நான் பல பேர்ட்ட காசு வாங்கி கொடுத்துருக்கேன். யார்? இந்த ராஜீவ்காந்தி. கடைசியாக உங்கள் பிள்ளைய டான் பாஸ்கோ ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டீங்க? யார் பணம் வாங்க சொன்னால், யார் பணம் வாங்கி கொடுத்தா, யார்கிட்ட பணம் வாங்கினீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? சீமானுக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிற பட்டியலை நான் வெளியிடுவேன். 2014 சட்டமன்றத்தில் நீங்கள் போட்டிருக்கும்போது யார் யார்கிட்ட பணம் வாங்குற பட்டியலை நான் எடுத்து வெளியிட்டுமா? இல்லை 16லேருந்து 20 வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் அதிகமாக நீங்கள் நல்ல பொலன்னு வளர்ந்து வந்தீங்களே கார் கீர்னு, அப்போ யார் யார்கிட்ட பணம் வாங்கினீங்கிறத பட்டியல் எடுத்து வெளியிட்டுமா? இல்லை இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போதும் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு. என்னை போன்ற தம்பிமார்கள், நூற்றுக்கணக்கான தம்பிமார்கள் இருக்கிறோம். நாங்கள் அவருக்கு செலவுக்கு பணம் கொடுப்போம், நாங்கள் அவருக்கு எதுவும் செய்வோம். உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை? உங்களுக்கு எங்கே அதில் வலிக்குது? உங்களை மாதிரி திமுகவில் போய் சொம்படிச்சு தலைவர் பிரபாகரன் என்று சொன்ன அந்த இடத்திலிருந்து எங்கள் தலைவர் கருணாநிதி, என் தலைவர் ஸ்டாலின், என் தலைவர் உதயநிதி அப்படின்னு சொல்லி வெக்கங்கெட்டு, மானம் கெட்டு, ஈனம் கெட்டு இப்படி ஒரு பொழைக்கிற நீங்கள் 2009 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் எங்கள் தலைவன் பிரபாகரன் என்று சொன்ன வார்த்தையில் மாறாமல் நிற்கிற அண்ணன் சீமான் குறித்து விமர்சிக்கலாமா? தடமாறி போனது நீங்களா அண்ணன் சீமானா? ஈழத்தமிழர்களுக்கு நாம் தமிழர் கட்சி என்ன செய்தது? இன்னும் பேசி
வன்னியரசு அவர்களையும், கொளத்தூர் மணி அவர்களையும், கோவை ராமகிருஷ்ணன் அவர்களையும், என்னை போன்றவர்களையும் ஈழம் பற்றி பேச விடாமல் தடுத்ததே சீமான் தான். சீமான் என்ன உங்கள் வாயில் வந்து பிளாஸ்டிக் போட்டு ஒட்ட விட்டாரா? இல்லை சீமான் வாயில் தூக்கி சோள கதிரதுன்னு சொருவிட்டாரா? இல்லை எனக்கு ஒன்றும் புரியலையே. வன்னியரசு அவர்களையும், கொளத்தூர் மணியும், கோவை ராமகிருஷ்ணனையோ, ராஜீவ்காந்தியவோ யாரையோ அண்ணன் சீமான் அவர்களையும் ஈழத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு எப்போ சொன்னார்? நல்லா பேசுங்க. பேசுறதுக்கான தகுதி வேணும்ல, பேசுறதுக்கான உரிமை வேணும்ல. நீங்கள் திராவிடத்தோடு ஒட்டி உறவாடி விட்டு திமுகவோடு ஒன்றாக கலந்து விட்டு எப்படி ஈழம் குறித்து பேச முடியும்? ஈழத் தமிழர் குறித்து பேச முடியும்? எப்படி தலைவர் குறித்து பேச முடியும்? எப்படி புலிகள் குறித்து பேச முடியும்? சரி, நாம் தமிழ் கட்சி ஈழத்துக்கு என்ன பண்ணது? ஈழத்தை அடைஞ்சிருச்சா? இல்லை. நாம் தமிழ் கட்சி வந்து தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளுக்கான தடை நீக்கிச்சா? இல்லை. ஆனால் நாம் தமிழ் கட்சி இன்னொன்று செய்திருக்கிறது. எந்த தலைவன் பிரபாகரன் தீவிரவாதி, பயங்கரவாதி என்று தமிழ்நாட்டில் சொல்லப்பட்டதோ, எந்த தலைவர் பெயரை பயன்படுத்தினால், எந்த தலைவர் புகைப்படத்தை பயன்படுத்தினால் தமிழ்நாட்டில் தடை இருந்த அந்த சுவரொட்டி கிழிக்கப்பட்டதோ, அந்த தலைவரை தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தினுடைய தலைவராக, ஒற்றை தலைவராக தூக்கி நிறுத்தி இருக்கிறது நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும். இன்னைக்கு தேநீர் கடைகளில், வீட்டு முகப்பில், அலைபேசியில், நிச்சயதார்த்தத்தில், கல்யாண வீடுகளில் எல்லா இடங்களிலும் தலைவர் படம் இருக்கிறது. மாவீரர் நாளில் மே 18 நாம் தமிழ் கட்சி நடத்தக்கூடிய அத்துணை கூட்டங்களிலையும் தலைவர் படம் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானும் இந்த 14 ஆண்டுகள் களத்தில் நிகழ்த்திய சாதனை. அண்ணன் சீமானும் நாம் தமிழ் கட்சி இல்லைன்னா நீங்கள் சார்ந்திருக்கீங்கல்ல, நீங்க ஒட்டி உறவாடி கொண்டிருக்கீங்கல்ல, ஒட்டுண்ணியா இருக்கீங்கல்ல, அந்த திமுகவே தலைவரை தடை செய்யப்பட்ட இயக்கத்துறை தலைவர் தீவிரவாதி, பயங்கரவாதின்னு சொல்லி அந்த அடையாளமே தெரியாம, அந்த வரலாறே தெரியாம மூடி மொத்தமாக மறைச்சிருக்கும். இன்னைக்கு ஒரு அரசியல் உருவாயிருக்கிறது. என் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் உருவாயிருக்கு. எங்கள் நிலம் ஈழம், அந்த ஈழத்தின் மீது ஏன் நாம் தமிழ் கட்சி வந்து ஈழத்துக்கான அரசியலை பேசுது? ஏன் ஈழத்துக்கான தேவை என்ன? அந்த நிலம் யாருக்கான நிலம்? ஏன் சண்டை நடந்துச்சு? அப்படிங்கிற ஒரு வரலாறை வெகுசனப்படுத்தியிருக்கிறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இதை எல்லாவற்றையும் தாண்டி நாம் தமிழ் கட்சி வேற என்ன சாதனை பண்ணிருச்சு? இதை மட்டும் தான் செஞ்சுதா? தலைவர் பிரபாகரனை மட்டும்தான் ஒரு அடையாளமாக மாற்றிருக்கா? இல்லை. 2010 கடலூர் ஜெயிலேருந்து, வேலூர் ஜெயிலேருந்து சீமானவர்கள் வெளியே வரும்போது சொன்னார், 7 தமிழர் விடுதலை, இனத்தின் விடுதலைங்கிற முழக்கத்தை முன் வச்சார். உங்கள் பெயர் கொண்ட அதே ராஜீவ்காந்தியுடைய மரண வழக்கில் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு 32 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த அண்ணன் ராபர்ட் பயாஸ், அண்ணன் பேரறிவாளன், அண்ணன் ஜெயக்குமார், அக்கா நளினி, அண்ணன் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்திருப்பதில் மிகப்பெரிய பங்கு நாம் தமிழ் கட்சிக்கு. உங்களுக்கு மனசாட்சி இருந்தா, கொஞ்சம் சட்டம் தெரிஞ்சிருந்தா, இந்த வழக்கை நீங்க முழுமையா ஒத்து கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். வழக்கறிஞர் டெல்லி பிரபு, அண்ணன் வழக்கறிஞர் பாக்கியராஜ், அண்ணன் ரகு அவர்கள், வழக்கறிஞர் பாரி, வழக்கறிஞர் பிரியா, வழக்கறிஞர் ஆனந்தராஜ், இவங்களுடைய பங்களிப்பு என்ன, இவங்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்குமான தொடர்பு என்ன என்று இந்த வழக்கை முழுமையாக உற்று நோக்கி இருந்தால், இன்றைக்கு வரைக்கும் இந்த 7 தமிழர் விடுதலைக்காக தமிழ்நாட்டில் அதிகமான பொதுக்கூட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை போட்டு, சிறப்பு முகாமை இழுத்து மூட வலியுறுத்தி பல்வேறு ஆர்ப்பாட்டம் நடத்தி, உடல்நிலை சரியில்லாமல் அண்ணன் சாந்தன் மட்டும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டார். அவரை தவிர்த்து விட்டு 6 பேரும் இன்னைக்கு வெளியே சுதந்திர காட்டை சுவாச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் முருகன் அவர்களும் அண்ணன் ராபர்ட் பயாஸும் அவங்க ஊருக்கு போய் அவங்களுடைய ஊர் சொந்தக்காரங்களை பார்த்து அவங்க அந்த ஊரில் நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னா அதுக்கு சத்தியமாக நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமான் தான் காரணம் என்று அவங்க சொல்கிறாங்க. முடிஞ்சால் அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாம் தமிழ் கட்சி ஈழத்தமிழருக்கு என்ன செய்தது, ஈழத்தை வச்சு என்ன செஞ்சது அப்படின்னு இன்றைக்கு பேசுகிற மரியாதைக்குரிய அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள், இதே ராஜீவ்காந்தி அண்ணன் தான் ஏன்ட்ட சொன்னார் 2019 ஒரு மேடையில் சொன்னார், திமுக என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, அதிமுக என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, காங்கிரஸ் பாஜக என்பது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, ஆனால் நாம் தமிழர் லண்டன், நாம் தமிழர் பெல்ஜியம், நாம் தமிழர் கனடா, நாம் தமிழர் சுவிஸு, நாம் தமிழர் போலந்து, நாம் தமிழர் ஹேலந்து, நாம் தமிழர் அமெரிக்கா, நாம் தமிழர் பிரிட்டானியா, நாம் தமிழர் மலேசியா, நாம் தமிழர் சிங்கப்பூர், நாம் தமிழர் குவைத் என்று 63 நாடுகளில் இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் என்று ராஜீவ்காந்தியே மேடையில் பேசிக்கார். இதே ராஜீவ்காந்தி அப்படி பல நாடுகளில், ஈழத்தமிழர் வாழக்கூடிய நாடுகளில் அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்கி தமிழர், தமிழ் தேசியம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம் என்கிற அந்த புள்ளியில் அவங்க அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு வெறும் நாம் தமிழ் கட்சி நிதி மட்டும் வாங்கலை. இன்னைக்கு போரிலே காயம்பட்ட போராளிகளுடைய குடும்பங்கள், போரிலே இறந்து போன மாவீரர்களுடைய குடும்பங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாயை லண்டன்லேருந்து இலங்கைக்கு அனுப்பி அங்குள்ள மக்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னா அது வீரத்தமிழர் முன்னணியின் சார்பாக செய்யப்படுகிறது. இதே போல் தமிழ்நாட்டில்
கஜா புயல், தானே புயல், வர்தா புயல், மிக்ஜாம் புயல், சென்னை பெருவெள்ளம், திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் உள்ள மிகப்பெரிய வெள்ளம், இது எல்லாவற்றிற்கும் ஈழத்தமிழர்கள் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்டு அவங்க நேரடியாக உதவிகளை செய்கிறாங்க. அதுக்கு பாலமாக இருப்பது நாம் தமிழ் கட்சி. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதில் உங்களுக்கு எங்கே வலிக்குது? கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து கடுமையாக பேசுகிறார்கள், கேவலமாக பேசுகிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள். கலைஞர் கருணாநிதி அவர்களை தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திமுகவுடைய மாணவர்கள் தலைவராக ராஜீவ்காந்தி பேசியதை போல யாரும் பேசியிருக்க முடியாது. அண்ணன் சீமானவர்களும் பேசியது கிடையாது, நாங்களும் பேசியது கிடையாது, நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளரும் பேசியது. 2010 தொடங்கி 2020 வரைக்கும் கடைசியாக திமுகவில் சேர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரபாகரன் கலைக்கூடம் என்கிற அந்த யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டி வரைக்கும் கலைஞர் குறித்தும் திமுக குடும்பம் குறித்தும் தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத்துக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்களை ஒரு நடிகையோடு ஒப்பிட்டு பேசிய ஒரே ஆளு இந்த திருவாளர் ராஜீவ்காந்தி. கருணாநிதி முஸ்லீம் ஆடாங்கிற கேள்வி யாரும் கேட்கல. அவர் மட்டும் எப்ப 3 முண்டாட்டி கட்டி 4வது முண்டாட்டி குஷ்புக்கு ஆட்டையை போட்டு வீட்டுக்குள்ள பிரச்சனை வச்சு யாரும் கேட்கல. இந்த இல்ல மனுஷனா பிறந்த எல்லாரும் 4 முண்டாட்டி கட்டலாம், சட்ட அனுமதிக்குது, அதான் பேச்சு. நான் நினைச்சேன்னா லீகலா நாம் தமிழ் தடை பண்ணிடுவேன். நான் சொல்றேன், நான் சவால் விடுறேன். உண்மையிலே உனக்கு தெம்பு, தைரியம், துணிச்சல், நீ சட்டம் படிச்சவன் எல்லாம் இருக்குல்ல, நீ முடிஞ்சா நாம் தமிழ் கட்சியை 2 ஆண்டுல தடை பண்ணணும். தடை பண்ணிப்பாரு. நீ தடை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோர்ட்டில் போய் ஒரு பெட்டிஷன் எப்படி போடணும், ஒரு பேப்பர் எடுத்து எப்படி எழுதணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சொல்லக்கூடாது, தனி மனித விமர்சனமாக மாறிடும். ஆனாலும் ராஜீவ்காந்திக்கு தனி மனித விமர்சனம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தரமட்ட வரைக்கும் இறங்கிட்டார். ஒரு நடிகையோடு அண்ணன் சீமானை ஒப்பிட்டு பேசுகிறாரு. அந்த வழக்கில் சீமானனை கைது பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாரு. அந்த வழக்கில் அண்ணன் சீமானவர்களை கைது செய்ய முடியாமல் தான் கைது செய்யலை. ஏன்னா அதில் ஒரு எந்த முகாந்திரமும் இல்லை. 2011 அதே நடிகை புகார் கொடுக்குறாங்க, திருப்பி வாபஸ் விட்டு போகிறாங்க. 2018 புகார் கொடுக்குறாங்க, திருப்பி வாபஸ் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ 23 புகார் கொடுக்குறாங்க, வாபஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வேறு ஏதோ உள்நோக்கம் இருக்குது. காதலிச்சு ஒரு காதலிக்கும் போது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து காதலிக்கிறாங்க. அப்படி காதலிக்கும் போது 2 பேரும் அன்பாக ஆசையாக பேசிக்கிறாங்க. ஏதோ ஒரு சூழலில் அவங்களுக்குள்ள மனமுறிவு ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுது, பிரிஞ்சு இவங்க ஒரு வாழ்க்கை அவங்க ஒரு வாழ்க்கை போயிடுறாங்க. 10 வருஷம் கழிச்சு என்னை காதலிச்சல, என்னை ஏமாத்திடலன்னு சொன்னால் அது எவ்வளோ கேவலமாக இருக்கும். ராஜீவ்காந்திக்கு தனிப்பட்ட முறையில் இதை நான் சொல்ல வேண்டிய தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இதில் நிறைய அனுபவங்கள் உண்டு. ஏன்னா வழக்கறிஞர் இருப்பதனால நிறைய மனமுறிவுகளை பார்த்தவர், விவகாரத்து வழக்குகளை பார்த்தவர். அதனால் அவருக்கு இது புரியும், நான் என்ன சொல்ல வர்றாங்கிறது அவருக்கு புரியும். அதனால் இதை பற்றி விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ராஜீவ்காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு நடிகையோடு ஒப்பிட்டு அண்ணன் சீமானை பேசுவது என்பது மிக கேவலமான, கீழ்த்தரமான, எச்ச புத்தி கொண்ட அரசியல், ஈனத்தனமான அரசியல், கேவலமான அரசியல், வன்ம அரசியல், அயோக்கியத்தனமான அரசியல். மீண்டும் திரும்பி நாங்கள் பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சா நடமாடவே முடியாது, கேவலமாக போயிடும். ஆனால் அப்படி கேவலமாக பேசுறதை, தனிப்பட்ட முறையில் பேசுவதை, ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவதை ஒருபோதும் அண்ணன் சீமான் விரும்பவும் மாட்டார். அப்படி பேசியிருந்தாலும் கண்டிக்கவும் செய்வார். அது நம்ம அரசியலும் கிடையாது, அதுக்கு தேவையும் கிடையாது. அப்படி ஒரு முறை நான் ராஜீவ்காந்தி அவர் குறித்து பேசுவது கூட ராஜீவ்காந்தி அழைச்சி பேசினார். இப்படி வீட்டில் அண்ணி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு நீ பேசுனதை கேட்டுட்டு அப்படின்னாங்க. நான் போகிற போக்கில் சாதாரணமாக சொன்னேன், நான் வன்மத்துறலாம் சொல்லலை. ஆனால் அதுக்கே ராஜீவ்காந்தி வருத்தப்பட்டார். ஆனால் டீட்டெயிலாக பேச ஆரம்பித்தா நீங்கள் பேசுகிறவன் நான் பேசலாமா? என்ன தான் நீ அண்ணனுங்க நான் மரியாதை இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிறேன். நம்ம அண்ணன், ஆனால் அண்ணனு கூப்பிட்டோன்னா என்னைக்கே இருந்தாலும் அண்ணன் தான் கூப்பிட்டோம். உங்களை மாதிரி அண்ணனு கூப்பிட்டுட்டு முதுகில் குத்துறதோ, அண்ணனு கூப்பிட்டு அவன் பேசுகிறதோ, அண்ணனு கூப்பிட்டு வாடா போடான்னு பேசுகிற முறையும் எனக்கு கிடையாது. அண்ணனா அன்னைக்கு அண்ணன், இன்னைக்கு அண்ணன், எப்போதையும் அண்ணன் தான் நினைப்பேன். இன்றைக்கும் அண்ணியை தான் நினைக்கிறேன். இன்றைக்கும் உன் பிள்ளை சரி நம்ம பிள்ளைகளாக நினச்சோமே அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அரசியலில் மாறுபடலாம், ஆனால் அண்ணன் தம்பி உறவு மாறப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த புரிதலை அண்ணன் சீமானவர்கள் எங்களுக்குள்ளே கொடுத்துருக்காரு. ஆனால் அது உங்களுக்கு இல்லையே. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் பண்ண சாதனை என்ன? நீங்கள் கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவையும் சேர்த்து கீழே வச்சிங்க. அதிமுகவில் ஒன்றிய செயலாளராக ஏதோ ஒரு கௌரவத்தோடு அவர் இருந்துக்கிட்டு இருந்தார். அவரை கொண்டு திமுகவில் சேர்த்து அவரையும் சேர்த்து உங்களைப் போல அடிமையாக மாற்றியதான். அதாவது தான் அடிமையானது 10 சொல்லி தன் அப்பாவையும் சேர்த்து அடிமையாக்கின ஒரே ஆள் ராஜீவ்காந்தி. நீங்கள் பேசலாமாண்ணே எங்களை பற்றி? இங்கே யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் கிடையாது. நான் சீமான் குறித்து விமர்சிக்கலாம், கருத்தியெல்லாம் விமர்சிக்கலாம். நான் சீமான் திமுக அரசு குறித்து ஒரு கேள்வி கேட்குறேன், இல்லை அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். கிளாம்பாக்கம் குறித்து பேசுகிறாங்க. இப்பொழுது 1000 ரூபாய் அரசுக்கு ஃபார்முலா கார் ரேஸ் ஒரு அவசியமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. எங்களுக்கு அவசியங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுங்க. நீங்கள் அதுதானே அரசியலாக இருக்க முடியும். தனிப்பட்ட முறையில் பேசுவது எப்படி அரசியலாக இருக்க முடியும்? இல்லை இங்கே கலைஞர் கருணாநிதி அவர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் இல்லையா? கலைஞர் கருணாநிதி அவர்கள் முரசொலியில் காமராஜர் முதலமைச்சர் இருக்கும்போது காமராஜர் குறித்து ஒரு கருத்து படம் போடுறாரு. இந்த பக்கம் நேரு, இந்த பக்கம் கர்ம வீரர் 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்து, பல அணைகளை கட்டி, பல தொழிற்சாலை கொண்டு தமிழர்களுக்கு படிப்பையும் வேலைவாய்ப்பையும் கொடுத்த கிங் மேக்கர் காமராஜரை
ஒரு பெண் உருவமிட்டு சேலை கட்டி, நேருக்கு வந்து ரோஸ் ரொம்ப பிடிக்கும், ரோஜாப்பூ, அந்த ரோஜாப்பூவை காமராஜர் கொடுப்பது போல வரைந்து ஒரு படத்தை எடுத்து போட்டிருக்காரு. கீழே வந்து தியாகி சங்கரலிங்கனார், இந்த பக்கம் வந்து பொட்டி ஸ்ரீராமுடைய கல்லறை இருக்குது, அந்த கல்லறை மேலே நின்றுக்கிட்டு போன மாதிரி கருத்து படம். இந்த கருத்து படம் அன்றைக்கு வந்ததால் அது கருத்து சுதந்திரம். இதே கருத்து படம் இன்றைக்கு வந்திருந்தா இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து இப்படி வரைய முடியுமா? இப்படி பெண் வேடம் போட முடியுமா? இல்லை ஒரு குறைந்தபட்சம் ஒரு கார்ட்டூனு, ஒரு பேச்சு, ஒரு ட்வீட்டு எதுவும் பண்ண முடியாது. அது கருத்து சுதந்திரம். இது பாசிசம். காங்கிரஸ் குறித்தும் கர்மவீரர் காமராஜர் குறித்தும் கருணாநிதி அவர்கள் விமர்சித்ததை போல இன்னைக்கு கருணாநிதி யாரும் விமர்சிக்கல. சைதை சாதிக்கும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும், திமுகவுடைய பிரசன்னாவும், ஏன் நீங்களும் மற்ற கட்சிக்காரங்களை விமர்சிப்பதை போல கலைஞர் கருணாநிதி யாரும் விமர்சிக்கல. ஈழத்தமிழருக்கு யார் துரோகம் செஞ்சது, ஈழத்தமிழருக்கு சீமான் என்ன செஞ்சார் என்று நேரடி விவாதம் செய்ய தயாரா என்று திரு ராஜீவ்காந்தி அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை அழைச்சிருக்காரு. முன்னாள் தம்பி அண்ணன் சீமான் அவர்களை அழைச்சிருக்காரு. அண்ணன் சீமான்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம நேரடியாக பேசுவோம், சாட்டையில் பேசுவோம். சாட்டை என்ன பெரிய சேனலா? பெரிய சேனலில் சின்ன சேனலோ, சாட்டையில் பேசுவோம். வாங்க ஒரு நேரலையில் பேசுவோம். ஈழத்தமிழுக்கு துரோகம் செஞ்சது யாரு, ஈழத்தமிழுக்கு நாம் தமிழ் கட்சி என்னென்னலாம் செஞ்சிருக்கு, இன்னும் கூடுதலாக பேசுவோம், விரிவாக பேசுவோம், டீட்டெயிலாக பேசுவோம். ஆபாசம் தவிர்ப்போம், வன்மம் தவிர்ப்போம், அசிங்கமான அரசை தவிர்ப்போம், நேர்மையான முறையில் பேசுவோம். டேட்டை சொல்லுங்கள். ஆகஸ்ட் 15 ஓகேவா? ஆகஸ்ட் 15 மத்தியானம் 12 மணிக்கு சாட்டை அலுவலகத்தில் நான் காத்திருக்கிறேன். ராஜீவ்காந்தி வர தயாரா? நான் 1 to 1 வச்சுக்குவோம். சரி, ஏன் கூட வேண்டாமா? என் மேலே உங்களுக்கு ரொம்ப வருத்தமா? தம்பி இடுமானம் கார்த்திக் கூட வச்சுக்குவோம். சரி, இடுமானம் கார்த்திக் வேண்டாமா? தம்பி அபுபக்கர் கூட வச்சுக்குவோம். அபுபக்கர் வேண்டாமா? தம்பி ஹிம்லர் கூட வச்சுக்குவோம். ஹிம்லர் வேண்டாமா? அக்கா காளியம்மாள் கூட வச்சுக்கலாமா? இல்லை உங்களுக்கு வந்து அக்கா கோவை கார்த்திகை கூட வச்சுக்கலாமா? 1 to 1 வச்சுக்கலாமா? நேரடி விவாதம் வச்சுக்கலாமா? சரி, அவங்கெல்லாம் வேண்டாம். இவங்கெல்லாம் வந்து தெரிந்த பேச்சாளர்கள், மழலைகள் பாசறையுடைய பொறுப்பாளர் இருக்காங்க, அவங்க கூட வச்சுக்கலாமா? 1 to 1. முதல்ல நாம் தமிழ் கட்சியுடைய மழலைகள் பாசறை பொறுப்பாளரோடு உட்கார்ந்து ஒரு நேரடி விவாதத்தில் ராஜீவ்காந்தி கலந்து கொண்டு வென்று விட்டு ஈழத்தமிழர்களுக்கு கலைஞர் கருணாநிதியும் திமுகவும் துரோகம் செய்யவில்லை என்பதை நிறுவிவிட்டு அதுக்கப்புறம் நான் சீமான்ட்ட போகலாம். இல்லை சாட்டை அலுவலகம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, பாதுகாப்பு குறைபாடாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வழக்கறிஞர் அலுவலகம் இருக்குது, பிரம்மாண்டமான அலுவலகம், மரியாதைக்குரிய மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்த பிரம்மாண்ட அலுவலகம் இருக்குது, அங்கே வச்சுக்குவோம். நம்ம இல்லை கேமரா செட்டப்போட தம்பி வந்துடுறேன், உட்காந்து நம்ம பேசுவோம். எனக்கு வந்து உங்கள் கூட பேசலாம், எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, அழகாக பேசலாம். நம்ம நிறைய விவாதிப்போம். 14 ஆண்டுகள் நாம் தமிழ் என்ன பண்ணியிருக்குது, இந்த 14 ஆண்டுகளில் திமுக என்ன பண்ணியிருக்குது, இந்த 3 ஆண்டுகளில் திமுக என்ன பண்ணியிருக்கிறது, 1967 திமுக என்னென்ன பண்ணிச்சு, எல்லாத்தையும் பேசுவோம். நீங்கள் பேசுனதையும் சேர்த்து பேசுவோம். இறுதியாக உங்கள் மனசாட்சியோட ஒரு கேள்வி கேட்குறேன், ராஜீவ்காந்தி அவருடைய மனசாட்சியோட ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கு திமுகவுடைய மாணவர் தலைவராக நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கு யார் காரணம்? சீமான் தானே காரணம், நாம் தமிழர் கட்சி தானே காரணம். நீங்கள் வழக்கறிஞர் முடிச்சுட்டு நேரடியாக நாம் திமுகவில் போய் சேர்ந்துருந்தா உங்களை மாணவனை தலைவராக்கியிருப்பாங்களா? திமுகவில் ஒரு கிளை செயலராக கூட நீங்கள் கடைசி வரைக்கும் வந்திருக்க முடியாது. அதிகபட்சமாக நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம்னா திமுகவுடைய ஐடி விங்கில் ஒரு 10 ட்வீட்டு போட்டுக்கிட்டு, ஒரு 20 ட்வீட்டு போட்டுக்கிட்டு, ஏதாவது ஒரு ஆடியோ வீடியோ வந்து உளவுத்துறை இந்த காவல்துறை எடுத்து கொடுத்தா அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கலாமா ஒழிய வேற எந்த பொறுப்பு வந்திருக்காரு? வெள்ளை சட்டையும் வந்திருக்காது, வெள்ளை வேட்டியும் வந்திருக்காது, இந்த இன்னோவா காரும் வந்திருக்காது, கோவையில் வீடு வந்திருக்காது, சென்னையில் அப்பார்ட்மெண்ட்டும் வந்திருக்காது, எதுவும் வந்திருக்காது. நீங்கள் ஒரு கிளை செயலராக கூட இருந்திருக்க முடியாது. ஆனால் நாம் தமிழ் கட்சியில் இருந்ததுனால அண்ணன் சீமானவர்கள் உங்களை மேடையேத்தி அழகு பார்த்ததுனால திக்கி திக்கி பேசிய உங்களை இப்படி பேசுறா தம்பி, இப்படி நில்றா தம்பி, இப்படி மைக்க பிடுறா தம்பி, இந்த அரசியல பேசுறா தம்பி, இந்த ஊடகத்தில் போய் இந்த விவாதம் இப்படி பண்றா தம்பின்னு ஒவ்வொரு ஊருக்கும், ஏன் ஐநாவுக்கும் வெளிநாடுகளுக்கும் உங்களை அனுப்பிச்சு விட்டு அழகு பார்த்து உங்களை ஒரு அடையாளமாக மாற்றியதுனால தான் இன்னைக்கு நீங்க திமுகவுடைய மாணவனி தலைவராக இருக்கீங்க. அது உங்க மனசாட்சிக்கு தெரியும். உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கும்ல, உங்க குடும்பத்தாருக்கு தெரியும், உங்களுடைய மனைவி மரியாதைக்குரிய அன்னிக்கு தெரியும், உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியும், உங்க பிள்ளைகளுக்கு தெரியும். இந்த அடையாளம், இந்த வெளிச்சம், இந்த புகழ் அது எதுக்காக கிடைச்சது? 10 வருஷம் அண்ணன் சீமான் கொடுத்த அடையாளத்தின் விளைவாக இன்னைக்கு அவரை நீங்க எதிர்த்து பேசுறதுனால, அவரை கேலி கிண்டல் பண்றதுனால, அவரை விமர்சனம் பண்றதுனால உங்களுக்கு திமுக மதிப்பு கூடும். இதை நீங்க சொல்லிட்டு தான் போனீங்க, நீங்க மறுக்க முடியாது. என்கிட்டே சொன்னீங்க, தம்பி எனக்கு பணம் தேவை, நான் பணத்துக்காக தான் போகிறேன், பணத்துக்காக மட்டும்தான் நான் போகிறேன், இந்த அரசியலில் பணம் இல்லாமல் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, அதனால் நான் பணத்துக்காக தான் திமுகவுக்கு போகிறேன், நாம் தமிழ் கட்சி திட்ட தான் எனக்கு அங்கே மதிப்பு கூடும், என்னையே நீங்கள் திட்ட தான் எனக்கு திமுகவில் மதிப்பு கூடும் சொல்லிட்டு தான் போனீங்க. அதனால் நீங்கள் பேசுவீங்க, இன்னும் பேசுவீங்க, ஆனால் ரொம்ப பேசுகிறீங்கன்னு ரொம்ப பேசுகிறீங்க. உங்களை பற்றி ஒருபோதும் பேசிடக்கூடாது என்பதுதான் நான் சீமானுடைய அன்பு கட்டளை. நமக்கு வந்து சண்டை, இந்த அரசை இயக்கக்கூடியவர்கள்,
தவறு செய்யக்கூடியவர்கள், அநீதி செய்யக்கூடியவர்கள் அவரை எது சண்டை போடணும். இது மாதிரி ஆட்கள்லாம் எது ஒருபோதும் பேசக்கூடாதுப்பா, நம்ம நேரத்தை விரயமாக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு சீமானவர்கள் அன்பு கடலை போட்டிருக்காங்க. அப்படிலாம் யாரையும் பேசுகிறாரு இந்த காணொலியை பார்த்தா கூட சத்தியமாக என்னை திட்டுவார். ஆனாலும் நீங்கள் பேசியது பிழை என்று உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நீங்கள் இன்னைக்கு பேசியதிலிருந்தே உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் எல்லாருக்கும் போயிடும். அவ்வளவு வன்மத்தை, அவ்வளவு கேவலமான விஷயங்களை நீங்கள் கொட்டி தீர்க்கீங்க. சீமான் வாடா போடான்னு சொல்லுவேன், நீ வா போன்னு பேசுவேன். அவர் ஒன்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களையோ ஸ்டாலின் அவர்களையோ வாடா போடான்னு திட்டலையே, இல்லை உங்கள் அப்பா அம்மாவை வாடா போடான்னு திட்டலையே, ஏன் உங்களுக்கே இவ்வளோ பொத்துக்கிட்டு வருது நான் வாடா போடான்னு சொல்லுவேன்? வாடா போடான்னு சொல்கிற அளவுக்கு என்ன அரசியலுங்க வந்துருச்சு? ஏன் வாடா போடான்னு சொல்லணும்? அவர் வாடா போடான்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு கீழே உள்ள வயசுக்காரரு, அவரை நீங்கள் வாடா போடான்னு சொல்லுவேன்னு சொல்கிறீங்க. உங்களோட நான் வயசு கம்மியானவன், எங்கள் அண்ணன் நீங்கள் வாடா போடான்னு சொல்லும்போது நான் உங்களை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன்னா? நான் உங்களை வாடா போடான்னு சொன்னால் எனக்கு கிழக்கவன் என்னைய வாடா போடான்னு சொல்ல மாட்டேன்னா? இதுதான் திமுகவும் பெரியாரும் கலைஞரும் அண்ணாவும் தமிழ்நாட்டில் எடுத்து வைக்க நினைத்த அரசியலா? வாடா போடான்னு கூப்பிட்ற அரசியல். சீமானன் குறித்து வன்மத்தை கக்குனா, கோபத்தில் திட்டுனா, அசிங்கமாக ஆபாசமாக பேசினா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உங்களை பாராட்டுவார்களா? உச்சி முகந்து பாராட்டுவார்களா? அதை அவர்கள் விரும்புகிறாங்களா? அதுதான் நான் திமுக எடுத்து வைக்க போகிற திராவிட மாடல் ஆட்சியா? கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கலாம், கருத்துக்கு ஆபாசமாக சீமான் பேச. சீமானா உங்களை ஆபாசமாக பேசலையே, கலைஞர் கருணாநிதி அவர்களையோ ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி அவர்களையோ ஆபாசமாக பேசலையே. ஏன் ஃபோனை எடுத்து வச்சு நீ என்ன பண்ணுற, நீ என்ன அதிகாரி அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வியில் என்ன தப்பு இருக்குது? அதை கேட்டதற்கே உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருதுன்னா அப்போ ஒரு தனிப்பட்ட ஃபோன்லேருந்து உடையாடு எடுத்து போட்டதுக்கு எங்களுக்கு எவ்வளோ பொத்துக்கிட்டு வரும்? இன்றைக்கி உங்கள் பக்கம் அதிகாரம் இருக்குது, அது அப்படியே இருந்துடாது இல்லை. அதிகாரம் யாருக்கும் நிலையானது இல்லைல்ல. வாழ்க்கைங்கிற ஒரு வட்டம் மாதிரி அதிகாரங்கிற ஒரு வட்டம் தானே. இன்றைக்கி மேலே இருக்கிறவங்க கீழேயும் கீழே இருக்கிற மேலேயும் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குல்ல. இந்த 2 வருஷம் தானே, அதுக்கப்புறம் அதிகபட்சம் இன்னொரு 5 வருஷம் வந்தாலும் இன்னொரு 5 வருஷம் தொடர்ச்சி நீங்கள் இருந்து போகிறீங்களா? ரோமாபுரி சாம்ராஜ்யம் விழுந்திருக்கிறது, சேர சோழ சாம்ராஜ்யம் விழுந்திருக்கிறது. இங்கே எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் மண்ணோடு மண்ணாக போயிருக்கிறது. லெனின் சிலை உடைக்கப்பட்டு அந்த லெனின் சிலையில் ஒருத்தன் சிறுவன் ஏறி சிறுநீர் கழிச்சிட்டான். இன்னைக்கு பங்களாதேஷில் பார்க்குறோம்ல என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு. பங்களாதேஷுடைய தந்தை என்று கொண்டாடப்பட்டவருடைய சிலை சுக்குச்சுக்காக உடைக்கப்படுகிறது. இங்கே பக்கத்தில் ஆந்திராவில் பார்த்தோம்ல ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டியுடைய சிலை எரிச்சு தீக்கிரையாகப்பட்டுச்சுல. அப்படி அதிகாரம் மாறுகிற பொழுது எதுவும் நடக்கலாம். ரொம்ப கவனம்னே. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி